அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். குருஜி, உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு அதுக்கு ஒரு தலைமை ஏற்க சொன்னா அடியேந்து அது கரெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, உள்ளபடியே உங்களை முரட்டுத்தனமாக லவ் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். 20-30 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் மனைவி உட்பட ஊரே ஒரு விருச்சிக ராசி. இவங்களுடைய வளர்ந்து கொண்டு பார்த்து இவங்க எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, இவங்கெல்லாம் யார், இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகினா ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நான் உங்களுக்கு. அதனால் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் பார்க்குறவங்க எல்லாரும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். நான் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் சொல்ல முடியும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வெள்ளை மனதுடையவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்களாம் எனக்கு கருப்பு மனசுடைய அப்படி சொல்ல, நீங்கள் பொதுவாக எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது நீங்கள் தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனிலாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி. இந்த 4ஆம் இடத்துல இருந்தால் இந்த நாய் பேயெல்லாம் ஒம்பழுத்துட்டு போகும். 4ஆம் இடத்துல இருந்தால் என்னை கம்பெனியில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க சார். பக்கத்து டிபார்ட்மெண்ட் டீம் லீடர் அவன் என்ன திட்டு போகிறான் சார். ஏன் பாஸ் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, இது என்ன இது சார், இதுக்கு ஆபீஸா சார், இது ஆபீஸா, இது கஸ்டமர் கேர் சென்டர் சார், ஏன் திட்டுறானே தெரிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி பல பேரோட நிலைமை இப்படி தான். நம்ம ஆபீஸே கிடையாது. நம்ம பாஸ் திட்டு வாங்கிறதுக்காக நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவார், பெரிய போடுவார், என்னடா படிக்க மாட்டியா, அவர் 2 அடி அடிப்பார். சின்ன குழந்தையா இருந்தால் எத்தனை பேர் அடி வாங்கணும், நம்ம அக்கா அடிப்பாங்க, சித்தி அடிப்பாங்க, என்ன தப்பு பண்ணாலும் வரமுறையாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிப்பாங்க. நம்ம அப்பா அம்மானு ஒரு பேருக்கு தான், ஆனால் நம்ம அதிகமாக அடி வாங்கினதே இவங்கள்ட்ட தான். அந்த மாதிரி தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி அடிக்கிறாரோ இல்லையோ என்ன, எல்லாரும் உங்களை எதாவது பண்ணும். இந்த டார்ச்சர் சரியாகும். முதல்ல ஆஃபீஸ் போனால் தனியாக எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கை வந்துடும். 4ஆம் இடத்து சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். நண்பர்களே, இதை விட ஒரு சிறந்த நேரம் எதுவும் இல்லை. 5ஆம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார்? சொத்துக்களை தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். 5ல் சனி பகவான் வரும்போது சொத்தா சேர்த்த போறீங்க. என்ன சேர்த்துறதுன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன வாங்குறது, நீங்களே ஃபோன் பண்ணி எதையாவது ஒன்று வாங்கணும், என்னன்னு பாரு. இங்கேருந்து போயிட்டு சம்பந்தாஸ் கன்னியாகுமரியில் அந்த கடல் சேர்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கலாம். ஏன் அங்கே ஏன்டா போய் வாங்குற, அவன் எதையாவது ஒன்று வாங்கணும் இப்போ நான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாங்கணுங்கிற எண்ணம் வந்துடும். வாழ்க்கையினுடைய அடித்த நிலை பிருந்தா. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, ஒரு பர்மனெண்ட் ஜாபுக்கு போகணும் ஒரு நிலை, அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை வரணும், அதுக்கு சொத்து சேர்த்தணும், இது ஒரு நிலை. அப்படியே அது வளரும். எனக்குன்னு ஒரு வீடு வேணும், அது அடுத்த நிலை. ஒன்றுன்னா மனிதன் தன்னை தானே சரி செய்ய ஆரம்பிச்சுக்கிறான். எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன்லாம் வேணும். என் முன்னாடி கூட மைக்ரோ ஓவன் வச்சுருக்கா. ஆனால் அது எதுக்கு வச்சுருக்கான்னு எனக்கு 15 வருஷமாக தெரில. அது சும்மா தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு காப்பிக்கே கஷ்டம், இதில் நம்ம எங்கே பஜ்ஜிலாம் சாப்பிட்றது அந்த மாதிரி. ஏன்னா அவன் வயசாகிடுச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டான், அவன் மேலே தப்பு இல்லை. ஸோ அப்போது 4ஆம் இடத்துல இப்படிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சுகபோகங்கள் நிறையா இப்போ 5ஆம் இடத்துல சொத்து சேர்த்தும் போது வீட்டுக்கான திங்ஸ், வீட்டுக்கான பொருட்கள், வீட்டுக்கான விஷயங்களை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. புதுசாக இன்னொரு வீடு வாங்கணும். எப்படி குறிச்சி வீடு தான் சொன்னேன், இன்னொரு வீடு வாங்கணும்னு சொன்னேன். இதை பற்றி இந்த வீடுன்னு ஆரம்பிக்கும் போதே உடனே வந்துடுறீங்க, இன்னொரு வீடு வாங்கணும், அப்புறம் புதுசாக இடம் வாங்கணும், வாங்க அப்படி வாங்க. திருத்தணி பக்கத்திலே ஒரு மாந்தோப்பின் அருகினிலே
ஒரு ஒரு 2 ஏக்கர் இடம், நீங்கள் குடும்பத்தோட வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஃப்ளாட் வாங்கணுமா, வாடகை கூட்டமாக, சம்பாத்தியம், கௌரவமாக இருங்க. இவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்படி தான் நானும் போய் ஏமாந்தேன். அதனால தான் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று சொல்லும்போது அது நமக்கு தெரிஞ்ச இடமான்னு பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் விழுப்புரத்தில் இடம் வாங்கி போட்டு சேலத்தில் உட்காந்துருக்கான். அங்கே யார் யாரோ அதில் கூடியிருக்காங்க. நம்ம இடம் வாங்கினது நம்ம இருக்கிறதுக்கு. ஸோ அதை தயவுசெய்து இதுதான் குழப்பம். ஏன்னா சனி வந்து என்ன ஆகும்னா 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவன் சனி, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வாங்காதீங்க. முன்னாடி ஒரு புறம்போக்கு இடம் முன்னாடி இருக்குது சார், அப்படி வளைச்சி போட்டு ஒரு காம்பவுண்டை கட்டி விட்டோம்னா பின்னாடி வந்து கைது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்போ வாங்கிட்டீங்கன்னா பிற்காலத்தில் ஏரிப்பாக்கம்ங்கிறது நீர்ப்பாக்கத்தில் மாற்றி அப்படியே அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நடக்காது. அது கண்டிப்பாக இடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. சர்டிஃபிகேட்லாம் பட்டாலேருந்து இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருந்தால் வாங்க, இல்லை வாங்காதீங்க. அதே மாதிரி 80% கையில் காசு வச்சுக்கோங்க, 20% பேங்க் லோனில் போங்க. விருச்சிகராசிக்காரர்கள் அதை பற்றி ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு இன்னும் அங்கேயே தான் வெயிட்டிங்கில் இருக்கார், உங்களுக்காக தான் காத்திருக்கார். 4ஆம் இடத்து ராகுவை பார்ப்பீங்க நீங்கள். 5ஆம் இடத்து சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறாரு. 7னா என்ன தெரியுமா பிருந்தா? 7னா லவ். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது, கல்யாணம் ஆக போகிறது. கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நீங்கள் கனடா போகணும், ஐரோப்பா போகணும், எல்லாம் சார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 11 பார்க்குறார், 2 பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2 பார்க்குறார். உங்களுக்கு வேறு எவனுமே பணம் தர வேணாம், சனி தருவார் பணம். சார் பல நேரங்களில் சனி மாதிரி ரவுடி பாய்ஸை நம்பிட்டு போகலாம், மை ரவுடி பேபி அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை நம்பிட்டு போகலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஐயா என்னையா உன்னெல்லாம் ஒரு பெரிய ஆள், நீ கைவிட்டி பற்றியா அப்படின்னா அவன் கெத்துக்காகவே உங்களை பணக்காரனாக்குவான். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் குரு, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் சுக்கராச்சாரியார். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், என்ன பண்ணுறது, சிஓஓ அப்ரூவ் பண்ணல அப்படின்றான். இவருக்கு அப்படிலாம் ஏய் என் பையன் காசு வரணும் கூட, ஏய் டே பேங்க் காசு கொடு அப்படி சொல்லி காசு கொடுப்பார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் நடந்தால் நல்லா இருக்கும். நடக்கணும் தானே. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவான்? 4ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு ரெடியாக இருக்கான். பழைய எக்ஸு பழைய கமலெல்லாம் ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எம்மா என்ன பொழப்பா பார்க்க விடுமா ப்ளீஸ், நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஒரு 2.5 வருஷம் கழிச்சு. ஏற்கனவே உனக்கு 45 வயசுடா, 2.5 வருஷம் கழிச்சு எப்போ பேசுவேன்? பேசுகிறப்போ பேசிக்கலாம். நான் இப்போ பிழைக்கிற நேரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க பொழப்பு போயிடும், சொத்தெல்லாம் போயிடும். சனிக்கு ஒரு 2 குணம் இருக்குது. சனி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தூக்கி விடுறதும் அவர் தான். இந்த சேட்டையெல்லாம் பண்ணால் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுறதும் அவர் தான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? 100க்கு 200 மார்க். யோகஸ்தானத்தில் சனி இருக்கிறார், இதுக்கு மேலே ஆப்ஷனே கிடையாது. கரெக்டாக ஒய்ஃப்கிட்ட மட்டும் பேசி, ஹஸ்பண்ட்டை மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்கள்? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போகிறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் இஸ் டான். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரம சுத்தி அடைந்து விடுகிறார். பரம சுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும் சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார்.
அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்றதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்கு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி இருக்குல்ல, கண்டிப்பா வாக்கிய கணிதம் அடிப்படையில். ஸோ இதன் மூலயமா சனி பகவான் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொட்டி கொடுக்க போகிறார்? பொதுவாக வந்து விருச்சிக ராசியோட அதிபதி வந்து செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு சனி வந்து எப்பயுமே பகைதான். 2 பேருமே ஒருத்தர் கீரிம்பம் அதுதான் வச்சுக்கோங்களேன், பொருந்தாது. ஆனால் இயற்கை எப்படி பண்ணியிருக்குன்னா, ஸ்தான அடிப்படையில் செவ்வாய்க்கு, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி நல்லது செய்யக்கூடிய ஸ்தானமாக வந்துடுறாரு. அதாவது 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியாகவும் 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக வர்றாரு. ஸ்தானமே அப்படி அமைஞ்சு. ஆமாம், 3ஆம் இடம் விருச்சிக ராசியிலேருந்து விருச்சிக ராசி முதல் ராசியாக வச்சுட்டு, அதுக்கடுத்து 2வது தனுசு, அதுக்கடுத்து 3வது வந்து மகரம், சனியோட வீடு. அதுக்கடுத்து 4வது வீடு வந்து சனியோட வீடு தான் கும்பம். ஸோ இந்த ஸ்தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்லது செய்யும். அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த ஸ்தானம் மாறும்போது இதில் இன்னொரு விஷயங்களும் இருக்குது. அந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரமும் இருக்குது. அந்த விருச்சிக ராசியில் பர்டிகுலர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 3 பேர் தான் அந்த ராசிக்குள்ளே வருவாங்க. இவங்களுக்கு அந்த நட்சத்திர அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த ஸ்தான அடிப்படையில் வரக்கூடிய அந்த சனி வந்து நல்லது செய்வார். அனுச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமே, விருச்சிக ராசியில் வரக்கூடிய அனுச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரமே வந்துடுது. ஸோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சிறப்பான மாற்றங்கள் இந்த சனிப்பயிற்சி மூலியமா இருக்க போகுது. ஓகே, சிறப்பான மாற்றங்கள்லாம் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் சனி வந்து அர்த்தாஷ்டம் 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. 4ஆம் இடத்து சனி அப்படின்றது வந்து அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனி தான் உச்சபட்ச துயரங்களை சங்கடங்களை கொடுக்கக்கூடியவர். அதில் பாதி துயரங்களை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் நீங்கி அதுலேருந்து விடுபட்டு 5ஆம் இடத்துக்கு சனி போக போகிறாரு. அதன் மூலயமா இவங்களுக்கு இதனால் வரை இந்த சிக்கல்கள், அவப்பெயர்கள், சங்கடங்கள் எல்லாம் தீரப்போது. குறிப்பாக கால்வலி, உடல் உபாதைகள்லாம் கூட இருந்திருக்கும். வீடு கட்டுறதில் விற்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாமே தீரப்போகுது சனியோட அருளால். அது அனுச நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை, விருச்சிக ராசியை பொதுவாக ஸ்தான அடிப்படையில் சனி நல்லது செய்ய போகிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் போய் அமர்ற இடமும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய யோகஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல உட்காரும்போது சனி நல்லது தான் செய்வார். 4ஆம் இடம், 8ஆம் இடம் சில இடங்கள் தான் வந்து அவர் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடங்கள். மித்தபடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன் செய்யப்படுது. 5ஆம் இடம் எதை பஞ்சமஸ்தானம் சொல்லுவாங்க. யோகஸ்தானம் புத்திரபாகியங்களை குறிக்கக்கூடியது, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல அவர் போய் உட்கார்றாரு. அவர் மேலும் சிறப்புகளை எப்படி செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக குரு பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி ஆனது ஒரு 1.5 மாதத்தில் குருவும் பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆகிட்டு உங்கள் ராசிக்கே, விருச்சிக ராசிக்கே பார்வை கொடுத்துட்றாரு. அவர் வந்து இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஸ்தானம் அதுதான். எந்த ராசிக்குமே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அவரோட சுழற்சி அதுதான்.
ஒரு ராசியில் ஆரம்பித்தார் அப்படின்னா திரும்ப அந்த ராசிக்கு வந்து அடையிறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து கடக ராசிக்கு வந்து குரு வரப்போகிறாரு. குரு வந்த பின்னாடி அங்கே அமர்ந்த மாதிரி அவர் தன்னுடைய மீன ராசியை பார்க்க போகிறாரு. குருவான் உச்சம் பலம் பெற்று மீன ராசியை பார்க்குறாரு. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு அவர் பார்வையை கொடுக்குறாரு. அப்பயே சனி வந்து குருவோட வீட்டில் அமர்றதே சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுக்கும். அது போக குருவுடைய பார்வையும் முழு உச்ச பலம் பெற்ற குருவுடைய பார்வையும் அந்த சனிக்கு கிடைக்கும்போது இன்னும் சிறப்பு. அதுக்கு மட்டும்தானா கிடையாது, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில் எல்லா வகையிலையுமே இந்த சனி பயிற்சியான காலமும் குரு தொடர்புடைய இந்த நேரமும் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள், நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கான இது நாள் வரைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டு இருந்தீங்களோ, இது நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்களாக இருக்கலாம், சாதிக்க வேண்டியது. இது பெரிய எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் சாத்தியப்படும். ரொம்ப எளிமையாக அழகாக அவங்க கை மேலே வந்து உட்கார போகுது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான காலமாக இந்த சனி பயிற்சி காலம் இருக்க போகுது. ஓகே, அதான் இப்போ பஞ்சமி சிறப்பான யோக பலன் சாதிக்க போகிறாங்க பொதுவாக. கண்டிப்பா. ஓகே, தொழில் அமைப்பு அப்படின்னு வரும்போது தொழில் வளர்ச்சிலாம் எந்த மாதிரி இருக்கும்? ஆமா. இல்லை எந்த மாதிரி தொழில் தொடங்குறான்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம்? கண்டிப்பான முறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்த தொழில் தைரியமாக தொடங்கலாம். சிறப்பு யோகங்கள் வந்து இப்போ கண்டிப்பான முறையில் இருக்குது. பொதுவாகவே சனி குரு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மகத்தி, பொருள் இழப்பு, திருட்டு கொடுக்குற அமைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திரிகோண நிலையில் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, சனி வந்து தொழிலை வேலையை குறிக்கக்கூடியவர், வேலை ஆட்களை குறிக்கக்கூடியவர், குரு வந்து பொருளாதாரத்தை குறிக்கும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் கனெக்ட் ஆகிடும். நம்ம காசும் இருக்குது, நம்மகிட்ட தொழிலும் இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலாமே சொந்த தொழிலாக. அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதோட நாம சொந்தமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழிலை துவங்கி இதனால் வரைக்கும் தடையாக இருந்தது அதுதான். காசு இருந்தால் கள்ளக்கண்டா நாயக்கணும், நாயக்கண்டா கள்ளக்கணுன்ற மாதிரி தான் விச்சராசிகர்கள் எல்லாம் இருந்திருக்கும். இனிமேல் 2மே கைகூடி வந்துருச்சு. காசும் வந்துருச்சு, தொழிலும் வந்துருச்சு. 2யும் ஒன்றா சேர்த்து சொந்தமாக தொழில் ஆரம்பித்து சொந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் 10 பேர் 100 பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேண்ணா, சூப்பராக சொன்னீங்க. இதை தாண்டி இப்போ வந்து என்னதான் நற்பணங்கள் நீங்கள் எல்லாமே சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்ல. ஏன்னா அது நீச்சம், சந்திர நீச்சம் அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு பலத்தோட கேள்வி கேட்டீங்க. சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கும்போது அது நீச்ச பலம் அடையிறாரு. ஆனால் சிறப்பு என்னன்னா குருவோட பார்வையில் அவருக்கு பலம் பெற போகிறார். சந்திரனும் பலம் இவ்வளவு நாளும் இருந்த மனக்குழப்பங்கள், சங்கடங்கள், அந்த ஒரு டைலமோன்னு சொல்லுவாங்களே, இதை செய்வோமா அதை செய்வோமா, ஒன்று நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே இதை விட்டுட்டு அதுக்கு போகுமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் வந்து தீர்ந்து ஒரு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட போகிறாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், சனியுடைய 10ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல விழுகுது. ஸோ அப்படின்னும்போது வந்து நீங்கள் இனிமேல் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ இயல்பாகவே விருச்சிக ராசிக்கு தெய்வ சக்தி, மந்திர சக்தி எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க. இப்போ சனியோடைய பார்வையும் அங்கே கிடைக்குதுன்னும் போது வந்து குரு பார்வையோட ராசிக்கும் சனியோட பார்வை வாக்குஸ்தானத்துக்கும் கிடைக்கும்போது நீங்கள் என்ன உங்கள் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்குங்க. அது உங்களுக்கு அது எல்லா மித்தவங்களுக்கான நலனை செய்யும், உங்களுக்கான நன்மையும் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய தெய்வ பலம் இன்னும் கூட போகுதுன்னு அதுக்கான சரியான காலமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு. வழிபாடு அப்படின்னு வரும்போது வந்து எப்பயுமே நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிந்துரைக்கிறது வந்து பெண் தெய்வ வழிபாடு, உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு. ஆதிசக்தி, அன்னை பராசக்தியை எந்த வடிவத்திலாலும் கும்பிடலாம். நீங்கள் மேல்மலை அங்காளம்மனை கும்பிடலாம், சமயபுரம் மாரியம்மனை கும்பிடலாம், மதுரை மடப்புறம் காளியம்மனை கும்பிடலாம். அந்த மாதிரி எந்த பெண் தெய்வம் உக்கிரமான பெண் தெய்வமாக இருந்தாலும் தாராளமாக கும்பிடலாம். நீங்கள் அவங்களோட அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. இப்போ நீங்கள் அவங்களை வேண்டி விரும்பி கும்பிடும்போது இன்னும் சிறப்பான யோக பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. 2க்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம்.
ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட அந்த தெய்வ பலத்தோட அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனிப்பயிற்சியை நாங்கள் ஜோதிடர் வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனிப்பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில் அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா, ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுண்ணா. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி. எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானை கெட்டியா பிடிச்சுக்கிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அவையார் பாடுகிறாள். இந்த சனி பகவானை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா விநாயகர் வழிபாடு செய்யணும். இந்த விநாயகர் வழிபாடு செய்து வாழ்க்கையில தோற்றவர்கள் யாரும் கிடையாதுங்க. ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை சொன்னா போறோம். அந்த கம்ங்கிற பீஜ மந்திரம் இருக்கு பாருங்க, அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கும். காக்கும் கடவுள் கணேசன்கிறோம். அந்த கம்ங்கிற பீஜ மந்திரம், அந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை தரும். உங்களுக்கு இப்பொழுது 5ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நிறைந்த நன்மைகள் இப்ப நடக்கும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பொறுப்பு ஆபீஸ்ல வந்து சேரும். எக்ஸ்ட்ரா பொறுப்பு, நீங்க ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க, இப்ப எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்து சேரும். நீங்க அரசு துறையில பணியாற்றுகிறீங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப எதுக்குங்க எங்களை பிள்ளையார கும்பிட சொன்னீங்க அப்படின்னா சில பேர் லஞ்ச லாவண்ய வழக்குகளில் சிக்கிக் கொள்வார்கள். சார் உலகத்துல நேர்மையா வாழ்றவனுக்கு தான் சார் சோதனை. விருச்சிக ராசினா நேர்மை. விருச்சிக ராசின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு.
உங்களை வேணும்னே சிக்கல்ல மாட்டி வைக்க சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி சிக்கலில் நீங்கள் இருந்து தப்பித்துக் கொள்ளணும். எந்த ஆபத்தையும் எனக்கு வரக்கூடாதுங்க. என் குடும்பமா இருக்கட்டும், வெளி உலகமா இருக்கட்டும், எனக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. நான் உண்மையா இருக்கேன், என்னை சுத்தி வர இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடல. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? சார் நான் 100% உண்மையா இருக்கேன் சார், என் ஆபீஸ்ல நான் சின்சியரா தானே சார் ஒர்க் பண்றேன், என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க சார், என் வீட்டுல என் குடும்பத்துல நான் சின்சியரா இருக்கேன், ஒரு நல்ல தகப்பனா இருக்கேன், ஒரு நல்ல தாயா இருக்கேன், ஒரு நல்ல மருமகளா இருக்கேன், ஒரு நல்ல மாமியாரா இருக்கேன், ஆனா எல்லாரும் என்னத்தையா வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு சாபக்கேடு. நீங்க நல்லவரா இருந்து கெட்ட பேர் வாங்குறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு காக்கும் கடவுள் கணபதியுடைய துணை இருக்கிற போது இந்த சனி காலம் அற்புதமான காலமாக இருக்கும். 5ல் சனி பகவான் இருக்கிற போது இந்த சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன்ல தடை இருக்கும் அவர்கள் நான் சொன்னபடி முதலிலே சென்று கணபதியை சனிக்கிழமைகளில் வழிபட ஆரம்பியுங்கள். பிள்ளையாருக்கு 21 தோப்புக்கரணம் போடுங்க. தினந்தோறும் கூட தோப்புக்கரணம் போடுங்க, ஒரு குறைவும் கிடையாது. 21 தோப்புக்கரணம் போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களில் பலருக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளமோ, கால்களில் பிரச்சனையோ, எலும்பு கால்சியம் குறைவோ இதெல்லாம் பலருக்கு ஏற்படும். நீங்க போடக்கூடிய தோற்பு கரணம், உங்கள் உடல் அசைவு, அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தாங்க. பிள்ளையாருக்கு நீங்க போடக்கூடிய தோப்பு கரணம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வல்லமையை தரும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாது, யார் தடுத்தாலும் தடையை மீறிக்கிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த யோகம் வரும். திருமணத்திலே தடை இருக்கக்கூடியவர்கள், நீங்க லவ் பண்றீங்க, உங்க லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகக்கூடாதபடி தடைகள் இருக்கு, இல்ல பேரண்ட்ஸ் ஒத்துக்கிடல, இல்ல சரியான ஒரு சிக்னல் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல, லவ் சக்சஸ் ஆகல, இந்த ப்ராப்ளங்கள் இருந்தால் அதையெல்லாம் 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நிவர்த்தி செய்து தருவார். இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார். நல்ல முறையில் உங்கள் காதல் சக்சஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷனை வச்சுக்கிடணும், நேர்மையாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி உங்க லவர்கிட்ட பேசிடக்கூடாது. பேசினா பிரச்சனையாகும். நீங்க நேர்மையா அவர்களிடம் நடந்து கொண்டால் உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும். அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. சார் காதல் கைகூடிச்சு சார், கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை வரத்துக்காக காத்திருக்கோம் சார். பல விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்ற விஷயம் அதுதான். சரியான குழந்தை பாக்கியம் இல்லையே சார் அப்படின்னு கவலைப்படக்கூடிய பலருக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போதுங்க. 5ல் வரக்கூடிய சனி பகவான் நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவார். மனம் விரும்பி மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதுவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் வேறு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 2026 ஜூன்ல குரு பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அவர் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்ப என்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் அருளும் சேர்கிற போது அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு கிடைக்கணும், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல தடைகள் இருக்கு, நம்பிக்கை துரோகிகள் கூட இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் பண்ற பலருக்கு நம்பிக்கை துரோகி கூட இருக்காங்க. அந்த நம்பிக்கை துரோகியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை துரோகி விலகி போவார். உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். அந்த மாற்றத்தை இந்த சனி பகவான் தரப்போகிறார். இன்னொரு விஷயம், ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கூடி வரும். படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கான்சென்ட்ரேஷனை கெடுக்கக்கூடிய நட்புகள் அமையும். நட்பினால், தீய சகவாசத்தினால் சில சிக்கல்களை சந்திப்பீங்கன்னு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்தால் போரும் மாணவ நண்பர்களே. நீங்க படிப்புலையும் படுசுட்டியாக வர முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள் சேரணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு செய்யணும். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். கிரிவலம் வாருங்கள், திருப்பரங்குன்ற மலையை கிரிவலம் வாருங்கள், அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மிகப்பெரிய ஏற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பெற போறீங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார்.
நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்ணுறோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில் வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத் வஜாய வத்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதையாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் இங்க எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சார சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை, எந்த கிரக பயிற்சினாலும் ஏற்படட்டுங்க. எங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் மாற்றத்தை கொடுக்கும்? எல்லா கிரகமும் வச்சு செய்யுது. ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் எப்போவுமே எங்களை மட்டும் வச்சு செய்கிறாரு. எதற்காக வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேள்விக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, காலசக்கரத்துக்கு 8ஆம் இடம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி தான். எவனுக்கு பிரச்சனைனாலும் நம்மகிட்ட தான் வந்து சொல்லிட்டு போவாங்க.
நல்லா பாருங்களேன், ஒரு வீட்டில், ஒரு ஊரில் அல்லது ஒரு கம்பெனியில் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட போய் அந்த ராமசாமிக்கு என்ன பிரச்சனை சொல்லு, இந்த இவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னா, அவனுக்கு அந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை, மற்றவங்களுடைய கவலைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அந்த கர்மா தான் ஃபஸ்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு நான் என் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் முழுசாக அப்படியே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நாங்கள் சொல்லியிருப்போம், சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கி வைப்பீங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தன் அவனுடைய பிரச்சனையை ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லுவானா, அதையும் காதில் வாங்கிக்கிருவீங்க. உங்கள் மனசு அவனுடைய பிரச்சனை, அவனுடைய கவலையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு என்ன நன்மைலாம் நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பதவி உயர்வு என்பது உறுதியாக உண்டு. கடின உழைப்பு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மைக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, உங்களுடைய உண்மை தன்மைக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு உங்களுக்கு இரட்டை ப்ரமோஷனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும். அது என்ன கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியம்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உழைப்பீங்கள்ல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ஒரு அந்யுன்யமான ஒற்றுமையாகும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க பார்ட்னரை கிடைக்கிறதுக்கு மற்ற ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் மேலே நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க. ஆனால் எவ்வளோ அக்கறை செலுத்தினாலும் உங்களுடைய பார்ட்னர் உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ண, இதுதானே செஞ்ச அப்படின்னு உங்களை அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில் தான் நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற சொல்லலாம். இது ராசியின் அடிப்படையில். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய சனி பகவான் என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, நம்மளுடைய விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களை விட வயது மூத்த சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக தடையை சந்தித்த நீங்கள் அவர்கள் மூலமாக ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து வெளியே சொல்லாமல் அதனுடைய ப்ளஸ் மைனஸை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஃபில்ட்ரு பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. கெட்ட விஷயத்தெல்லாம் டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்குரிய விஷயங்களை, புதிய முயற்சிகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினால் பாதிப்பு இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய விருச்சிக ராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே ஒரு வீட்டில் அனுஷ நட்சத்திரம் இருந்தால் மகாலட்சுமி கூட இருக்கான்னு அர்த்தம். அவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க பையிலையும் சரி, கையிலையும் சரி, பர்ஸ்லேயும் சரி, எப்பவுமே பணம் இல்லாமல் இருக்கவே கூடாது. உங்கள் மனசில் கவலை இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பர்ஸில் பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பர்ஸில் எப்போவுமே காசு வச்சுக்கணும். மகாலட்சுமிங்க, மகாலட்சுமி அம்சம் நீங்கள் போய் கையில் காசு இருக்காங்கடா, காசு இல்லையேங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. அந்த உபயோகப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உபயோகப்படுத்தக்கூடாமல் உங்களை சனி பகவான் என்ன பண்ணுவார், சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போவார். உங்களோட லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்பட போகுது. முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வியை வச்சுருந்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, முடியாதாங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு முன்னால் மட்டும்தான் முடியுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இதை எப்படி நான் நம்புறதுங்க? நீங்கள் இப்போ எதாவது சொன்னால் காற்று வாக்கில் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த அனுஷ நட்சத்திரக்காரரைய நீங்கள் ஒரு 3 அல்லது 4 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும். 2 விதமாக யோசிக்க வேண்டிய தன்மை இருந்திருக்கும். இதுவா அதுவாலாம் குழப்பம் இருந்திருக்கும். அப்படிலாம் இருந்தது உண்மை என்றால்
உங்கள் லைஃப் மாறப்போகிறதும் உண்மை. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுதுங்கிறதும் உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். மனைவி வழி மூலமாக சொத்து கிடைக்கும். மனைவி சொத்து கிடைக்கும். மனைவியே சொத்தாக வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கன்ஷியூவாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் தேவை. பெண்கள் கன்ஷியூவாக இருக்காங்கன்னா ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை காட்டணும். அதே போல் பார்த்திங்கன்னா, மெயினாக உங்களுடைய குழந்தைத்தனத்தை எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. சிரிச்ச முகமாக இருக்கணும். சிரிச்ச முகம் வந்தால் மகாலட்சுமி மாதம் வருவாள். ஓகேவா? ஸோ இதை கடைப்பிடிங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கோட்டை ஆள முடியல, நம்மளை தான் மற்றவங்க ஆள்றாங்க அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புரியுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய சமயோக புத்தியை இப்போ தான் பயன்படுத்த போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக மற்றவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்காக பயன்படுத்த போகிறீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. எக்ஸாக்டாக இருக்குது. எந்த எக்ஸாம் இருந்தாலும் எழுதுங்க, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் கவனம் செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் தொழில் சார்ந்த விஷயங்களும் நம்முடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருமே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வழிபாடும் மற்றும் சனி பகவான் வழிபாடும் சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சங்கடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது ஒரு 20% 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70% 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிற துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம், சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள்,
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.